சிங்கிள் ஓப்பனிங்ல ஒரு anime full ஹிட்லர் வைஸ் மாதிரி இருந்தது. ஆமா போனா கதையே வேற. செகண்ட் வந்துரும் ஒரு லைன் ஏத்திடுவானுங்க. சரி அது தவிர்த்து ஜென்ரல் ஓப்பனிங்ஸ்னு நம்ம இப்போ இதெல்லாம் அவங்களோட ஃபேவரட் சொல்லியாச்சு. ஸோ ஜென்ரலாக மற்றதெல்லாம் வந்துட்டு ஏன் சொல்லலாம்னா ஜென்ரலில் வந்துடும் ஒன்னே ப்ரோ இவர் நேம் பிடிக்கலையா அட்டாக் அண்ட் டெஃபென்ஸ் பிடிக்கலையான்னு கேட்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் இப்போ வரோம். நாங்கள் வந்து ஜென்ரல் ஒரு மற்ற அனிமேஸ் எல்லா அனிமேஸ் ஜென்ரலாக பார்த்தோம்னா பெஸ்ட்டு வந்துட்டு அடுத்து நருட்டோக்கு அடுத்து வந்து நிறையா நல்ல ஓப்பனிங்ஸ் வந்துட்டு பெரிய லாங் சீரீஸில் இருக்கிறது பிளாக் க்ளோவர். பிளாக் க்ளோவரில் வந்துட்டு வேற லெவலில் நருட்டோ ஷிப்புடனில் எப்படி வந்து நிறையா பாட்டு வந்து நல்லா இருக்குமோ அதே மாதிரி பிளாக் க்ளோவரில் எல்லா ஓப்பனிங்கும் தரமான ஓப்பனிங்ஸ் எல்லாம். அதுவும் வந்துட்டு ஹைப் ஏற்றுவானுங்க. அப்படி ஏற்றுவானுங்க ஹைப்பை வந்துட்டு ஒவ்வொரு பாட்டுலையும் வந்துட்டு இவர் பிளாக் க்ளோவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்க்கல. பார்க்கும் போது கறக்க வேண்டாம். எனக்கு கறக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அவ்வளோ சூப்பரான அனிமே பிளாக் க்ளோவர். நான் பிளாக் க்ளோவர் பார்த்தேன் லைக் ஒரு 10 to 15 எபிசோட்ஸ் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் யாமிலாம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து கிளான்ல சேருவான் அந்த குரூப்ல சேருவான் அது வரைக்கும் பார்த்துருந்தேன். ஆக்சுவலி பிளாக் கேட்சர்லாம் ரிலீஸ் ஆகும்போது செம்ம ஹிட். ஆமா சரியான வந்துட்டு ரிங்டோனா வச்ச பிளாக் கேட்சர் எங்களுக்கு மறுநாயகத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க. ரீசெண்டா ஆன்கோயிங்ல இருக்கிறது வந்துட்டு மேஷ் பிளிங் பிளாங் பிளாங் பிளிங் பிளாங் பிளாங் அது நல்லா இருந்துச்சு. லைக் நான் ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்துருக்கேன். ஸோ செகண்ட் சீசன் வந்துட்டு முடிஞ்ச பிறகு நான் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நானும் செகண்ட் சீசன் பார்க்கல. ஓப்பனிங் ஹிட் ஆயிருச்சு. நானும் செகண்ட் சீசன் பார்க்கல. நான் செகண்ட் சீசன் அப் டு டேட் பார்த்தாச்சு. நான் பார்த்து மெல்ல சாப்பிடுப்பா பிளாக் ஆயிக்க போகுது. மல்டிபிள் ஓப்பனிங்ஸ் இருக்கிற அனிமே சிங்கிள் ஓப்பனிங்ல ஒரு அனிமே ஃபுல்லா இருக்கு. ஆமா ஹண்டர் அதேதான் ஒரே ஓப்பனிங் ஒகே ஓப்பனிங் மொத்த சீசனும் அதே ஓப்பனிங் தான். சீசன்ல மொத்த அனிமேக்கு ஒரு ஓப்பனிங் அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. ஏன்னா இப்போ லாங் ரன்னிங் அனிமேக்கு எப்படியும் கண்டிப்பா ஒரு 150 தானே அதில் இருக்கு. 150 120 சம்திங் இருக்கு. என்ன எபிசோட்ஸ் ஹண்டர் எக்ஸ் சென்டர்ல ஹண்டர் அதுல வந்துட்டு நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கீபோர்ட்ல ப்ரோ அது ஹண்டர் எக்ஸ் சென்டர் இல்ல ப்ரோ அது ஹண்டர் ப்ரோ இதான் பிடிச்சது. லைக் எல்லா இதுக்குமே ஓப்பனிங்ஸ் மாத்திட்டே இருப்பாங்க. பட் இதுல வந்துட்டு சேம் ஓப்பனிங் வச்சுட்டே வந்துட்டு எல்லா இதுக்குமே வச்சிருந்தது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி சீன் கூட மாத்த மாட்டாங்க. சீன் மாறி இருக்கும். சீன் மாறி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒவ்வொரு ஆர்க்கு ரொம்ப கம்மியா தான் மாறி இருக்கும். ஆமா இந்த ஆர்க்குக்குலாம் வந்து கிமெரா அண்ட் ஆர்க்குக்குலாம் அங்கங்க மாத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் இது அட்டாக் ஆன் டைட்டன். அட்டாக் ஆன் டைட்டன்ல ஆல்மோஸ்ட் எல்லா ஃபர்ஸ்ட் சீசனோட ஓப்பனிங் பேர்னா ஹோபிடு சீசன் இடம் சரியில்லை கிளம்பிர வேண்டியதான். அதுவும் ஹிட். செகண்ட் சீசன் சசாகயோ அதுவும் ஹிட். தேர்ட் சீசன் வந்து இது வார்னு ஒரு ஆஷன் ஓ அது இல்ல ஃபோர்த் வேவ் தான். தேர்ட் தான் வந்துட்டு ஓகே தேர்ட் தான் சசாகயோ. செகண்டுக்கு தான் வேற ஒன்னு வரும். ஓகே ஆக்சுவலா அப்புறம் ஏதோ ஒரு சீசன் வந்து ரொம்ப காமா போற மாதிரி ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு. அது செகண்ட் சீசன் நினைக்கிறேன். இது வந்துட்டு ஃபோர்த் சீசன் தான் செம்ம கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது. அந்த வார் வந்துட்டு கான்ட்ரவர்ஷியலாக பாதி ஃபேண்டம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. பாதி ஃபேண்டம் வந்து பிடிக்கலன்னு சொன்னாங்க. மாப்பா டைரக்ட் பண்ணதா மாப்பா டைரக்ட் ஆஷஸ் ஆன் ஃபயர் ஓட்கா அது OST இங்க பாரு அது வந்துட்டு இது வந்துட்டு வார் அது ஸ்டார்டிங் ஓப்பனிங் வார் இல்ல பேரே வார் தான் நினைக்கிறேன். அது இரு என்கிட்ட இருக்கு. நான் எல்லாம் 24 hours later மைவார் வந்துட்டு ஸோ பேசிக்காக எல்லாரும் பாதி ஃபேண்டம் அது ரிலீஸ் ஆன உடனே பாதி ஃபேண்டம் வந்துட்டு இது என்ன சசாக எப்படி தெரியுமா இருந்தது. பாதி ஃபேண்டம் வந்துட்டு இது ஃபைனல் ஃபோர்த் சீசனுக்கு ஆப்டான ஓப்பனிங் இது. ஏன்னா இதுல தான் வந்து ப்ராப்பரா அவங்க வந்து அந்த டெபிக் பண்ணியிருக்காங்க. அந்த இதை வந்துட்டு என்ன நடக்குதுன்றத வந்து ஆக்சுவலாக மாங்கா ரீட் பண்ணவும் பிடிச்சிருக்குன்னா மாங்கா ரீட் பண்ணவும் பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. எனக்குலாம் அப்படி கிடையாது. நான் மாங்கா படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஹிட்லர் வைப்ஸ் மாதிரி இருந்தது. ஆமா எல்லாம் அட்டாக் ஆன் டைட்டன் ஹிட்லர் ரெஃபரன்ஸ் தானே. என்னங்க சொல்றீங்க? வேற மாதிரி கதையா இருக்குதுன்னா போனா கதையா வேற. மீம் ரெஃபரன்ஸ்லாம் இதுல நிறைய வந்துடும். இந்த ஒரு 5 பேர் கரெக்டா வரிசையா இருப்பாங்க. டன் 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 இந்த பாட்டு எதுக்குடா போட்டு நீ?
அது ஓப்பனிங் எண்டிங்கா இல்ல சும்மா பாட்டா ரிலீஸ் பண்ணாங்க தெரியல. நான் அந்த anime பார்த்தேன். கமெண்ட் பண்ணுங்க. அந்த டான்ஸ்ல நிறைய ரீல்ஸ் வந்திருக்கும். அதெல்லாம் வேற லெவல். அதுவும் அது நிறைய பேர் ரொம்ப பயங்கரமா யூஸ் பண்ணாங்க. இவரும் யூஸ் பண்ணாரு. வீடியோலாம் வெளிய வரல. இவரா கமெண்ட் பண்ணுங்க இவர் வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க. வீடியோல படம் எடுத்தாச்சு வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். ஜாப்பனீஸ் சாங் வந்துட்டு வேற லெவல்ல பூமாய் ஹிட்டான சாங் வந்துட்டு ஒஷினோகோல ஐடியல்னு ஒரு சாங். இது வந்துட்டு ஓப்பனிங் சாங்கா இருக்கட்டும், ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் எபிசோடா இருக்கட்டும், ரெண்டுமே வந்துட்டு வேற லெவல் ரீச்ல போயிருச்சு. என்ன சொல்றது, ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்டுக்கே மை அனிமலிஸ்டுக்கு வந்துட்டு சமட் ஆஃப் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்த இது. ஆமா, அனிமே வைஸா பார்க்கும்போது அது வந்து அதுக்கப்புறம் இந்த ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பசங்களுக்கு எல்லாரும் ஒரே புள்ளி பண்ணி கீழே ஒரு அனிமே அது எப்படி ஏத்துறதுன்னே தெரியல. செகண்ட் வந்துரும், ஒரு நைட்ல ஏத்திடுவானுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நைட் போதும். என்ன பண்ணுவாங்க ஒண்ணும் இல்லடா, அந்த அந்த இது இருக்குல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு ஃபுல்லா ரேட்டிங் கம்மி பண்ணி விட்டுருவாங்க. ரேட்டிங் கம்மி பண்ணி விட்டு இதுல இன்னொரு ஃபேக் ஐடி வச்சு ஏத்தி விட்டுருவாங்க. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். இது வந்துட்டு ஆக்சுவலா ஆர்கானிக்கா ஏதாவது ஒரு அனிமே மேல வந்துட கூடாது இவனுங்களுக்கு. ஒரு நிமிஷம் உன்னைய அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். இல்ல ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் பிரதர்ஹுட் வந்து உண்மையிலே ஒரு நல்ல அனிமே தான். இல்லன்னு சொல்லல, பட் ஆனா அதோட ஃபேண்டம் வந்து இப்படி பண்றனால தான் வந்துட்டு அனிமேவை ஹேட் பண்ணல. அந்த ஃபேண்டம்க்கு தான் இப்ப ஹேட்ரட் நிறைய வந்திருக்கு. நீ எப்பயுமே அட்டாக் அண்ட் டைட்டனா இருக்கட்டும், நிறைய எபிசோட் ஃபர்ஸ்ட் வரும்போது இவங்க வந்துருவாங்க, வந்து நீ எப்படி மேல வரலாம். அந்த IMDbல பாத்துட்டே இருப்பானுங்க போல. இல்ல இந்த பாட் வச்சு ட்ரிகர் வச்சிருப்பாங்க. இல்ல டிஸ்கார்ட் சேனல் ஏதாவது பெருசா பெரிய கேங் இருக்கு போல. அதுக்குன்னு FMA டிஸ்கார்ட் வேற வந்துச்சுன்னா ஒரே அலர்ட் அடிச்சிரும் திருப்பி. சரி ஓகே, நான் டாடி நீ சொல்லல, நான் சொல்றேன். சரி வெயிட் பண்ணு, நான் பேச விட மாட்டேன். நீ தான நிறைய பேசி அடங்கோட்கா. இல்ல நான் இப்போ பேச வரேன்னு ஆரம்பிக்கிறதுனால நீ வந்து இருன்ற போட்டு அடி அடிச்சு புட்டு இப்ப பேசிக்கிறேன் நான் சொல்றேன். பிக் 3ல ஆக்சுவலா நம்ம விட்டோம். பிக் 3ல நருட்டோ மட்டும் தான் சொன்னேன். சரி சரி, ஏன் உம்முன்னு இருக்க, ரைட்ல திரும்ப போற, கைய போடு. ஒன் பீஸ் ப்ளீச் வந்து வி கோ ஒன் பீஸ்க்கான எனக்கு வந்து இது வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒப்பீனியன் தான். ஜென்ரலாவே எனக்கு ஒன் பீஸ் ஓப்பனிங் அவ்வளோ பிடிக்காது. ரெண்டே தான் OST. ஆமா, OST வேற. OST பத்தி நான் சொல்ல, ஓப்பனிங்னு எடுத்துக்கிட்டா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் நினைக்கிறேன், அந்த V1 VR ஒன் பீஸ் VR1 அதுதான், அது எனக்கு பிடிக்கும். இது காகியசமா டாடி டு இதெல்லாம் அந்த வைபான பாட்டுங்க. ஆமா, நல்லா இருக்கும். ஓப்பனிங் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலா நிறைய ஓப்பனிங்கை ஸ்கிப் பண்ண முடியாது, அனிமேஷன் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து அந்த அந்த கேட்டகரியில் இது வரும். காகியாசமா அனிமே வந்து செம்மையா இருக்கும், அது ஒத்துக்கிறேன். ஆனா எப்படி தெரியல, ஓவியன்னு ஒண்ணு எடுப்பாங்க தெரியுமா? ஆமா, அதுல மட்டும் என்னடா இது காகியாசமா நல்லா வைக்கும், அதுல போயிட்டு ஓவிய பார்த்தா இச்சி மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. என்னங்கடா இது அப்படிங்கிற ஃபேன் சர்வீஸ். அவ்வளவுதான், ஃபேன் சர்வீஸா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? கோபி எல்லாரும் சிக்கா மேல ஒரு கண்ணு சிக்கா இல்லடா, அதுல வர்றதே காகியா இல்லடா, பிங்க் கலர் முடி பேரு காகியாவை தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. அவ பேர் சீக்கா தானா? சீக்கா பாட்டு நினைச்சேன். அவன் பேர் வச்சு நீ பாத்துருக்கியா? இல்ல பாத்துக்க மறந்துச்சுடா. சரியான யோசிங்க அவளை சும்மா கரண்ட்ல ட்ரெண்டிங் இருக்கிற அனிமே ஆஃப் த இயர் ஜுஜுட்சு கைசனோட எனக்கு வந்து கம்பேர் டு அந்த ஸ்பெஷல் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் இது ஈவன் என்ற ஆர்டிஸ்ட் வந்து பாடியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இது என்ன ஹைலைட்னா, கக்காய் கிட்டன் வர்றதுக்கு முன்னாடியே ஈஃபோட சாங்ஸ் வந்து யூடியூப்ல நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ரேண்டமாக ஜாப்பனீஸ் பாட்டு தேடி ஒரு இது ஆர்டிஸ்ட்டை ஃபாலோ பண்ணால் ஈவோட பழைய பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த பாட்டு மூலியமாக தான் ஹி காட் த ஜுஜுட்சு கைசன் கான்ட்ராக்ட். ஸோ அதில் சிங் பண்ணுறதுக்கு உனக்கு அவன் ஒரு யூடியூபர் மூஞ்சே காட்டினதில்லை வரைக்கும். சும்மா யூடியூப்ல வீடியோ போட்டு அனிமேஷன்ஸ் வரைஞ்சி வீடியோ போடுவான். ஸோ அதுல இருந்து ஐ திங்க் ஸோ ஸ்டூடியோ பிக் பார்த்து இது பண்ணி அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க போல. அவன் வந்து ஃபர்ஸ்ட் பெரிய லான்ச் வந்துட்டு இதுதான், ஜுஜுட்சு கைசனோட கக்காய் கிட்டன். வேற லெவல் பாட்டு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆனால் இப்போ ஸ்பெஷல் வந்துட்டு நிறைய பேருக்கு நான் ஸ்பெஷல் வந்துட்டு அனிமே ஓப்பனிங் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கேன். ஒரு மாதிரி இல்லைன்னு அது ஓப்பனிங் தானே. ஸோ அது ஓப்பனிங் தெரியாது. சரி அது நான் வந்துட்டு
சாப்பிடுறா. ஸ்பெஷல்ன்ற சாங் வந்துட்டு ஓப்பனிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் அந்த எபிசோட்ல செத்த பிறகு அந்த ஒரு யூ ஆர் மை ஸ்பெஷல் அப்படின்னு போடுவாங்க. அதுல என்ன ஆச்சு என்னன்றதுல எனக்கு வந்து அது செம்ம கேட்ச் ஆகிடுச்சு. அந்த ஒரு 1 வீக் ஃபுல்லாவே என் மைண்ட்ல அந்த சாங் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அது கேட்க இப்போ நிறைய ஓப்பனிங்ஸ் நமக்கே தெரிஞ்சிருக்கும், ஆனால் மறந்துருக்கும் இந்த டைமில். ஸோ உங்களோட ஃபேவரட் அனிமே ஓப்பனிங்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகிற வந்துட்டு OST மீம். அதுவும் மீம்ல தான் டிஸ்கவர் பண்ணலாம். அப்படியே பார்த்ததே கிடையாது. மீம்ல டிஸ்கவர் பண்ணது ஒரு டெத் பிஜிஎம் மாதிரியே இருக்கும். பாருங்களேன், கம்பி கட்டுறதே ஆர்வண்டா சீரியஸாடா. கோல்டன் விண்ட் எடுத்து கொடுக்குறா சார். யோஜாவே பார்க்கல சார், எடுத்து கொடுக்குறா சார். அனிமே பேசுவோம், அனிமே பேசுவோம், இனிமே பேசுவோம், அனிமே பேசுவோம், அனிமே பேசுவோம், அனிமே பேசுவோம், அனிமே பேசுவோம், அனிமே பேசுவோம்.